அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. அந்த அன்னியம்மன் கோவிலுக்கு இப்போ அந்த அபிஷேகம் இந்த மாலை பண்ணுறதெல்லாம் நான் தான் அது பண்ணின்னு இருக்கிறேன். இதுவரையும் பூஜாலி ஆகிட்டேன். இதெல்லாம் அதை பண்ணின்னு இருந்தேன். சொல்லு கடவுள் எனக்குள்ளே தான் இருக்கிறாருன்னு போது இப்போ அதுலேருந்து நான் விடுபடலாமா இல்லை அது தொடரலாமா? அது உன்னுடைய சொந்த விஷயம். ஏன்னா நான் அதை உருவாக்குனது நான். ஒருத்தன் பொண்டாட்டி அடிதடிலியா புருஷனை அடிக்குது. அவன் என்ன கேட்குறான், சாமி என் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் என்னை அடிச்சுக்கினேக்கிறா, ஆனால் நான் விட்டுட்டு போனால் எனக்கு அசிங்கமாக இருக்கும், பொண்டாட்டியை விட்டு வந்துட்டான்னுட்டு, அதனால் விட்டுட்டு போட்டால் வான்னு. நீ விட்டுட்டு போவதும் உன் சவுக்குண்டாப்பா நரோட்டில் கூட விட்டு போனேன். அது மாதிரி நீ பூஜை பண்ணல போய் எனக்கு என்ன போச்சு? பூஜைன்றது பண்ணிடுறாங்க. நான் அவங்க கடா வெட்டுறதுல அது ஏற்றுக்கிறது அப்போ இல்லை சாமி, நான் அது ஏற்றுக்கிறது இல்லை. நாங்கள் கடா வெட்டி ஒரு 60 அன்னதானம் போடுவாங்க. நம்ம பழக்கமே எல்லாத்தையும் கொண்டு தூண்டுறது தானே பழக்கம். மிருக மாதிரி தானே ஆகிட்டோம். மனுஷ மாதிரியே வாழலையே. மிருகத்துக்குன்னு சில உணவுகளை படைச்சிருக்கிறான் இறைவன், மனுஷனுக்குன்னு சில தானியங்களை படைச்சிருக்கிறான் இறைவன். இதை சாப்பிட்டீங்கன்னா சாந்தமாக இருப்பட, இடிக்கிறது குத்துறது கடிக்கிறது இதெல்லாம் தோணினா நீ அப்படியே ஆகிடணும். அதனால தான் இப்போ எல்லாரும் இந்த மாதிரி கதியில் போயின்னுக்கிறோம். உன்னோட உயிர் துடிக்குது, அதை துடிக்க அறுக்கிறோமே. நம்ம கையில் ஒரு பீடி நெருப்பு பட்டு போனால் துடிக்கிறோமே, அது மாதிரி அதுக்கு இருக்காதான்னு சிந்தனையே இல்லையே. இவன் எங்கேருந்து கடவுளை கும்பிட்றது? அது எனக்கு ஏத்துக்கல, நான் என் மனசு இடம் கொடுக்கல. இருந்தாலும் அவங்களுக்காக போய் வெட்டின்னு நான் வெட்டுறது இல்ல. போயிட்டியாங்க இல்ல, அது நான் கடவுளோட பாத்துட்டு வந்துடுறேன். அபிஷேகம் பார்த்து அங்க கடவுள் இருக்கிறாரு. அந்நியமானது எல்லாம் பார்த்து இங்க வந்துக்கிற பாரு நீ இல்லாததுல. அதான் உணர்ந்து வந்துட்டேன். எவ்வளவு கொடுமை இது. கடவுள் அங்க உட்கார வச்சுட்டு இங்க வந்து உட்காந்துங்கிறியப்பா நீ. இவ்வளவு நாள் நானு எங்கெங்கயோ தேடுறேன்பா, இன்னும் கடவுள் என் கண்ணில் படமாட்டான் பண்ணல. நீ அங்கேயே உட்கார வச்சுட்டு இங்க வந்துக்கிற. இந்த மாதிரி கற்பனையில கடவுளை கும்பிட்டுக்கிறீங்க. அவ்வளவுதான் ஓடிடுச்சு டைம். அப்புறம் இன்னொரு டவுட், பல வீடியோல உனக்கு உயிர்னு ஒண்ணு இல்லைன்னா அண்ணியம்மா வருவாங்களா இல்ல அத்தம்மா வருவாங்களா? உயிர் தான் நமக்கு எல்லாமே. அப்போ எது கடவுள்? உயிர் தான் கடவுள். அப்ப அங்க போய் அண்ணியம்மா பெரியம்மா நீட்டு கும்பிட்டு இந்த கடவுளை தானே உனக்கு தெரியுது. இப்ப எனக்கு அதுக்கு முன்ன எனக்கு எந்த கடவுள் உனக்கு அதுதான் சொல்லிச்சா உன்னை போக சொல்லி. எனக்கு உன்னுடைய யூடியூப் பார்த்த பிறகு தான் இந்த கடவுளை தான். யூடியூப் தான் செல் தானே சொல்லிச்சு, அண்ணியம்மா சொல்லலையே. செல் தான், அதுதான் சொல்லிச்சு. அதனால தான் முன்ன வந்து பார்த்ததுல இருந்தா என் மனநிலை மாறி போய் ஒரு நிலை ஆகிட்டோம். இங்கதான் ஒரு நிலை ஆகிறது அவ்வளவு விளையாட்டாக்குது உனக்கு. எல்லாத்தையும் ஒரு நிலைன்னுக்குற. ஒரு நிலையான மகானியா மனுஷனா எங்கேயா உன்னுடைய பக்கமா வரணும்ன்றதுனால என்னுடைய பக்கமா இவ்வளவு பேரும் வந்துக்கிறாங்க. நாளைக்கு போகும்போது அந்த அளவுக்கு வேற வேலை கத்தி கிடக்குறான். எவ்வளவு பேர் தெரியுமா? நீங்களே சொல்லிருங்க, மனசு இடம் கொடுத்தாதாங்க வருவீங்க. எல்லாம் மனம்தான். உலக வாழ்க்கையில மனம்தான். அதனால்தான் அகஸ்தியர் ரொம்ப அழகா சொன்னார். 4 வரியில சொல்லிட்டாரு. மந்திரம் கந்திரம் தந்திரம் சாமி கீமி எல்லாம் 4 தண்டகுது, மனசில் தண்டகுதுன்ட்டார். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனம் அது செம்மையானால் மூச்சை அடக்க வேண்டாம். மனம் அது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம். மனம் அது செம்மையானால் மந்திரம் எல்லாம் செம்மையாமன்னார். மனசு சரியா நின்று போச்சுன்னா எல்லா மந்திரமும் உனக்கு அடிமைடான்ட்டார். மனசு நிக்கலைன்னா நீ எல்லாம் செய்யணும்டான்ட்டார் இல்லையா? அது மாதிரி பட்டினத்தார் சொல்றாரு, எப்பவுமே மனசு நீ எதை செய்திருந்தாலும் கடவுள் மேலே வச்சுக்கப்பா மனசை. மற்றதெல்லாம் பொய்யான விஷயம், கடவுள் மெய்யான விஷயம் அப்படின்ட்டு. அதனால சொல்றார், எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தை, இது கைவீசி கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர்படத்தை அப்படின்னு. குடத்து மேலே குடம் அடிக்கணும். பொம்பளை பசங்க கையாட்டிக்கின்னு பேசிக்கின்னு வந்தால் கூட குடம் விழாது தலையிலேருந்து. நம்ம எதனா ஒன்று வச்சோம்னா தொப்புன்னு போட்டு வச்சுட்டு போடுவோம் வீட்டுக்கு. அப்போ காரணம் என்னடான்னா நினைவு அது மேலே இருக்குதுடா. அது 1000 பேசின்னு வந்தால் கூட ஒன்றும். அது மாதிரி உலகத்தில் நீ எதை செய்துக்கின்னு இருந்தாலும் உன் மனசு கடவுள் மேலே இருக்கட்டும். அதுதான் கடைசி வரைக்கும் வரும் உனக்கு. மீதி இந்த உலகத்தில் எதுவுமே வராது. மீதி எதுவுமே உன் கூட வர்றது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உன் உடல் உன் கூட வரப்போறதில்லை. எவனா செத்தா உடலும் கூட போகுமா?
போகாது. சித்தர்களை தவிர மகான்களை தவிர மனுஷன் உடம்பு எவன் உடம்பும் மறையாது, மண்ணில் போட்டு தான் பொறிக்கணும். அப்படிப்பட்ட உடலையே கடவுள் ஏத்துக்கலையே, நீ வச்சுக்கிற சொத்து சுகத்தை ஏத்துக்க போறான். உலகத்துல இறைவன் எல்லாத்தையும் படைச்சு கொடுத்துக்கிறான். நல்லா வாழும், சந்தோஷமா வாழும், 4 பேருக்கு மகிழ்ச்சியோட வாழும், 4 பேருக்கு கொடுத்து வாழும், எடுத்து வாழாத அப்படின்னு இறைவன் கொடுத்துருக்குறான். நீ வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு விட்டுட்டு போனமே தவிர ஒரு பிடி மண்ணை இது வரைக்கும் உலகத்துல ஒருத்தம் கூட எத்தவும் கிடையாது. முடியாது. அப்புறம் எங்க உந்து எங்க இருக்குதுங்க, வாழ்ந்துன்னுக்குறோம், அவ்வளவுதான். இங்க ஆத்மானசாமி இப்போ பார்த்தா ஊரில் பார்த்தா நடைனம் ஆடுறாங்க, ஒரு பகலில் நாட்டியம் ஆடுறாங்க. இப்போ நம்ம ஆசிரமத்தில் கூட பௌர்ணமிக்கு ஒரு 8 மணிக்கு தான் நாட்டியம் ஆடினாங்க. ஆனால் நட்டம் பயின்று ஆடும் நடுவீரர்கள் தான் ஆடுவாராம் சிவபெருமான். ஆமாம், நடுவீரர் அவர் ஆடத்தை எப்போ பார்க்கறது? இது எந்த இருக்கிற நியாயம்? நம்மலாம் பார்த்துடக்கூடாது தான் ஆடுறாரு. அவர் வெளிச்சத்தில் ஆடினா நமக்கெல்லாம் தெரிஞ்சிருமே. ஏன்னா அதான் சொன்னது ஃபஸ்ட்டே, தனக்குள்ள இந்த சிவம் தனக்குள்ள சர்வ சக்தி உள்ள ஒரு சக்தியை பிரித்து தனியாக கொடுக்குறான். அந்த எதனா இருள் வடிவத்தில் இருக்குதான். யாருக்காக? நம்மளை மாதிரி ஒன்றுமே தெரியாத கூட்டம் இந்த இருளை கண்டே மயங்கணும். ஆனால் நமக்கு உண்மையிலே அறிவு இருந்தால் இந்த இருள் என்ற மாயத்திரையை விலக்கி உள்ளே என்ன நடக்குதுன்றதை காட்டணும். அதனால தான் வள்ளலார் என்ன பண்ணார், அவரோட பூச நாள் அன்னைக்கு அந்த வழக்கமாக போட்டுக்கிற அந்த திரையெல்லாம் நீக்கி, அதெல்லாம் என்ன திரை? மாயத்திரை. அந்த திரையெல்லாம் நீக்கி இறைவன் இந்த மாதிரி தான் இருக்கிறான்னு அங்கே அருட்பெருஞ்சோதியை காட்டுறாரு. அங்கே அப்போது இறைவன் இருளில் தான் ஆடுறான். ஆனால் அந்த இருளை விளக்கக்கூடிய வல்லமை உனக்கு கிடைச்சால் இருள் ஆடக்கூடிய இருவன் நட்டம் பயின்று ஆடும் நாதனேன்ற மாதிரி நான் உணரக்கூடிய அளவிலே அவன் கிடைப்பான். அப்போது அந்த மனமாயை நீக்கக்கூடிய வல்லமை நமக்கு வேணும். இருந்தால் நாமளும் இருள் ஆடக்கூடிய இறைவனை பார்க்கக்கூடிய சக்தி கிடைக்கும். அப்போ அந்த இருளை அந்த திரையை விளக்கக்கூடிய வல்லமை வேணும். அதுக்கு சத்தியத்தில் நிற்கணும். சத்தியத்தில் நின்னால் மட்டும்தான் அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நாம் பக்கத்து வீட்டுக்காரனே சமாளிக்க முடியல. அவன் என்னங்க டெய்லி ராமாயணம் வச்சுக்கிறாங்க, நான் ஆடின சிவனேன்னு போன வரேன், பொண்டாட்டி சமாளிக்க முடியல. நல்லா தாங்க சம்பாதிக்கலாம் எடுத்துன்னு கொடுக்குறேங்க, ஆனாலும் நொய் நொய் நொயின்றாங்க. அதே மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இதே கம்ப்ளைண்ட் அவன் சொல்லுவாங்க, இன்னாயா நீ சம்பாதிச்சு எடுத்து கொடுத்த, நீ சம்பாதிச்சு கொடுக்குறது வாய்க்கும் வயிற்றுக்குமே பட்ட மாட்டேங்குது. யாரையுமே நம்மளால் சமாளிக்க முடியலையா? அப்போது சராசரி குடும்பத்தையே நம்மளால் சரியாக நம்ம நிர்வாகம் பண்ண முடியலன்னா இந்த மனசை நம்மளால் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? அப்போது வெறும் பாடம் ஊர் போய் சேராது. சர்வ சக்தி உள்ள அந்த குருநாதரோட ஆசீர்வாதம் இருந்தால் இதெல்லாம் நடக்கும். அப்போ தான் இறைவன் யார், இறைவன் ஏன் நடனம் ஆடுறான், அவன் நடனம் எதை குறிக்குது அப்படின்றது எல்லா விஷயமும் இங்கே கிடைக்கும் சார். ஏன்னா இங்கே நாம் ஐயா அப்பா கொடுக்கக்கூடிய பாடங்களில் இறைவன் ஏன் சிவபெருமானு வேறு வடிவத்தில் இல்லாமல் ஏன் நடனமே ஆடினுங்கிறாரு அப்படின்றதுக்கு விஷயம், அதை எப்படி பார்க்கலாம், உண்மையிலே மகான்கள்லாம் பார்த்துக்கிறாங்களே, நாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்றதுக்கும் இங்கே பாடங்கள் இருக்குது. அந்த பாடங்களை முறையாக பண்ணால் இறைவன் ஏன் நடனம் ஆடுறான், அவன் எந்த கோலத்தில் நடனம் ஆடுறான், ஏன் சிவசக்தி 2 பேருமே சேர்ந்து நடனம் ஆடுறாங்க, அந்த நடனம் எப்படி இருக்கும். காரைக்கால் அம்மையார் நடனத்தை பார்த்தேன்னாங்களே, அவங்க எப்படி பார்த்துருப்பாங்க. சரி 2 பேரும் அவர் நடனம் ஆடினார், இந்தம்மா பார்த்தாங்க, அதை ஒருத்தர் வந்து நான் பார்த்தேன்னு ஒருத்தர் சொன்னார், அவர் எப்படி பார்த்துருப்பாரு? யார்? நம்ம குருநாதர் சொல்கிறாரு. யாரும் பார்க்கல, யாரும் இல்லாத ஒரு நேரத்தில் அங்கே நடனமாறார் ஒருத்தர், அதை தன்னோட தவ வலிமையால் பார்க்கக்கூடிய சக்தி உள்ளவங்க ஒருத்தர். இதெல்லாம் நான் பார்த்து 2 பேரும் ஒருத்தர் நடனமாறாரு, அதை ஒருத்தர் அம்மா வேடி பாருங்க சொன்னக்கூடிய வல்லமை எங்கேருந்து வந்ததுன்னா நம்ம ஐயா கொடுக்கக்கூடிய பாடத்தில் இருக்குது. அப்போ நாமளும் முறையாக பாடம் பண்ணால் நடராஜோட வடிவம் என்ன குறிக்குதுன்றதை இங்கே உணர முடியும், அதை உணர்த்தவும் முடியும். அதே போல் எல்லா மகான்களும் கூடுறாங்க, இந்த நடன காட்சி மட்டும் காட்டினா ஏன் சமாதி நிலைக்கு போகிறாங்க? ஐயா கூட எல்லாமே பேசுனாங்க, எல்லா கேள்வியும் பதிலுக்கு எல்லாத்தையும் ஆன்சர் கொடுத்தாரு, ஓகே. ஆனால் நடன காட்சி காட்டி இப்போ நடன காட்சி காட்டினா மட்டும் ஏன் சமாதி நிலைக்கு எல்லா மகான்களும் போகிறாங்க? அப்போ நடன காட்சி அவங்க சொல்ல வேண்டிய நேரம் எதுக்கு, ஏன் சொல்கிறாங்க, எதனால் சொல்கிறாங்க? ஐயா வந்து தன்னுடைய சமாதி நிலை வரைக்கும் தான் கண்ட அனுபவங்களை வெளிப்படையாக சொன்னதே கிடையாது.
கடைசியாக சொன்னது சமாதி ஆகிறதுக்கு ஒரு 5ஆம் தேதி நமக்கு சொல்கிறாரு. 17ஆம் தேதி அந்த இடைப்பட்ட நாள் 12 நாள் தான். 17ஆம் தேதி 5ஆம் தேதி சாமி, 5ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி. 5ஆம் தேதி சொல்கிறாரு நமக்கு 17ஆம் தேதி சமாதி ஆகிற இடைப்பட்ட நாள் 12 நாள். சொல்லி முடித்தா உன் வேலை முடிஞ்சுதுண்ணா. ஏன்னா பாமன் சுவாமிகள் அடிபட்டு என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் போட்டு வச்சுக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போட்டு வச்சுருக்கும்போது என்ன பண்ணுறான், அவர் வந்து தீவிரமான முருக பக்தர், மிகப்பெரிய ஞானி. அப்போ முருகன் மட்டும்தானே வந்திருக்கணும். ஆனால் அங்கே கிடைக்கக்கூடிய காட்சி எப்படியாப்பட்ட காட்சின்னா, வள்ளி தெய்வானையோட இறைவன் வந்து நிற்கிறான். அப்போது உனக்கு இவ்வளோ வேண்டாம் காலம், இதுக்கப்புறம் உன்னோட நிலை முடிஞ்சிருச்சு, இனி நீ தேட வேண்டியது ஒன்றும் இல்லை, நான் உன்னை ஆட்கொள்ள போக போகிறேன் அப்படின்னு இறைவன் முடிவு பண்ணானா, அம்மையப்பன் வடிவத்தோடு தான் இறைவன் வருவான். அப்படி வந்தால் அவங்க அந்த காட்சிகள் கண்டால் நம்ம அத்தியாயம் முடியுதுன்றது தான் அர்த்தம். அப்போது ஒரு மகன்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் பார்த்தோன்னா அவங்க கடைசியாக கண்ட காட்சி, முதல்ல முருகரை பார்த்துருப்பாங்க, வள்ளலாரும் அதான் சொல்கிறாரு, முருகனை பார்த்தேன், அம்பாவை பார்த்தேன், எல்லாரும் தனித்தனியாக பார்த்தேன், ஆனால் முடியவே இல்லை. ஆனால் ரெண்டுமே ஒன்றுன்னு ஒரு காட்சியில் நிற்கும்போது அவரோட காலம் முடிஞ்சிருச்சு. அப்போது தன்னை இந்த ஞானத்தை கூட்டத்தை ஆட்கொள்ளணும்னு இறைவன் வந்து காட்சி கொடுக்கணும்னு நினச்சால் அவன் அம்மையப்பனோட அந்த காட்சியில் தான் வந்து காட்சி கொடுப்பான். அந்த காட்சியை தரிசனம் கண்டால் பிறவின்றது முடிஞ்சு போச்சு, அவங்க சமாதி நிலைக்கு போயே தீரணும். ஏன்னால் அவங்களுக்கான செயல் இறைவன் அவன் முடிச்சு வச்சுருவான். நான் வந்த நீ கொடுத்த வேலையை முடிச்சுட்ட, கிளம்பு அப்படின்னு இறைவனானவன் கூட்டி போவான். அப்போது அந்த காட்சி தத்துவம் என்ன அப்படின்னா, வந்த வேலை முடிஞ்சிச்சுப்பா, நீ வாப்பா அப்படின்னு அம்மையப்பன் கோலத்தோட மட்டும்தான் இறைவன் வருவான். ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா, ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா, அருளைத்தா நின்னருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா, அருளைத்தா நின்னருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா, ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா, ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. நெஞ்சுரத்தைத்தா வரத்தைத்தா நல்லறத்தைத்தா, திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா, அறிவைத்தா மன தெளிவைத்தா, மகிழ்வைத்தா நல் மனதைத்தா, ஆனந்தாயம்